25/3/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், அஷ்டமி, சுப முகூர்த்தம். சர்வதேச அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறல் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கும் அந்த ராகுகாலம் யமகண்டம் அப்படிங்கும்போது நம்ம அந்த டயத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி முக்கியமான காரியங்கள் அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு போங்க, சக்ஸஸ் ஆகும். குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கும் பதிலான சூளம் பிரயாணம் வடக்கு தேசிய நோக்கி நம்ம போகக்கூடாது, வேறு வழியில் கண்டிப்பாக போயாகணும். கண்டிப்பாக உத்தியோகத்துக்கு தொழிலாபத்துக்கெல்லாம் போயாகணுமே. அப்போ என்ன பண்ணணும், பரிகாரமாக கொஞ்சம் பால் சாப்பிட்டு கிளம்புங்க. அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். மீன லக்னம் இருப்பு 2 நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 16 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று மாலை 5 மணி 10 நிமிடங்கள் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:34 மணி வரை மிருக சிரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 8:52 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 6:20 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5:10 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:34 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். விசாகம் அனுஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டமி இன்றைக்கி சாயந்தரம் 5:11 மணிக்கு மேலே தான் வருது. அதனால தான் இன்றைக்கி சுப முகூர்த்தம். சரியா? இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், சிம்மராசியில் கேது, கும்பராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீன ராசியில் சனி, சுக்கிரன் மற்றும் சூரியன். இன்றைக்கி புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் அப்படிங்கிற புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி. சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ண சொர்ணம் தங்கம், அதேமாரி செல்வ நிலை உயரும். இன்றைக்கி சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட செல்வ நிலை உயரும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும், மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். சந்திர பகவான் உங்களோட தனபாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் தான் காலையில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாய பாவம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி ஆக மொத்தம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அரசியல்வாதிகளெல்லாம் கேட்க வேண்டாம், இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள், அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நல்லா படிப்பா. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். இன்றைக்கி வீண் அலைச்சல் இல்லை, ஆதாயமான அலைச்சல். காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் தான் இருக்கார். அப்படியே ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார். ஆக மொத்தம் இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி. மற்றபடி என்ன டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். சாதாரணமாக அந்த டென்ஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள்.
சாயந்தரம் உங்களுக்கு சந்திர பகவான் அப்படியே ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் உங்களோட விரயபாவத்தில் தான் இருக்கார். செலவுகள் இருக்கும், பயணங்கள் இருக்கலாம், அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், கவனமாக இருங்கோ. மற்றபடி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக இருக்குங்க. குடும்ப தலைவியாகட்டும், இல்லை உத்தியோகத்தில் இருக்கட்டும், தொழில் வியாபாரத்தில் இருக்கட்டும், ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கேட்க போகிறீங்க. அதிலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படியே ஓடி போயிடும். மற்றபடி இன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் உண்டாகும், கவனமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா அலைச்சல் இருக்கும், அதனால் தகுந்த முன்னேற்பாடோடு போங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு அழைப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். குடும்ப பெண்கள்லாம் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவரே இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட அயனசேன பகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் இன்றைக்கி 50-50. வரவு 8 செலவு 10 பண்ணிக்கப்படாது. வரவு 8 அதுக்குள்ளே நீங்கள் அது செலவை வச்சுக்கணும். புரியுறதா? கடைசியில் துந்தனான்னு பாட்டு முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி ஓரளவுக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறையுங்க. உத்தியோகம், தொழில் வியாபாரம் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜீவன பாவம் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். கண்டிப்பாக வேலை நெருக்கடிகள் இன்றைக்கும் தொடரும். ஆனால் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புரியுதா? அதுமாதிரி வீண் தகராறு இதெல்லாம் வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளுங்க. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா சாயந்தரம் அப்படியே உங்களுக்கு சந்திரபகவான் பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார். சரியா? அப்புறம் குடும்ப பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் கவலை இல்லை. நல்ல மேடையிலெல்லாம் பேசுவீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் தான் இருக்கார். அப்படியே ராசி மாறி சாயந்தரம் என்ன பண்ணுறார்? உங்களோட ஜீவன பாவம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இன்னும் பரவாயில்லை, இன்றைக்கி சூப்பர். பொறுப்பு சாயந்தரம் மேலே கிடைக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் நம்ம நல்ல ஒர்க் பண்ணுவியல். உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை, நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி குடும்ப பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் நிம்மதி இருக்குங்க. முதல்ல அதான் முக்கியம். புரியுதா? உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், மனசில் நிம்மதி இருக்கணும். கண்டிப்பாக அந்த குடும்ப பெண்களுக்கு இன்றைக்கி அது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். மற்றபடி இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நன்னா படிப்பா. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திரபகவான் உங்களோட அஷ்டம ராசியில் தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறார். சாயந்தரத்துக்கு மேலே ஹவாடாங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம், தொழில் வியாபாரம், உடல் ஆரோக்கியம், பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் எல்லாத்தையுமே நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க?
சூப்பராக இருந்தீங்க. நிஜமாவே அப்படியே நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக கேட்டீங்க. ரொம்ப அற்புதம். அதனால தான் தப்பிச்சிட்டிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நீங்கள் அப்படியே இருந்துருங்க. ரொம்ப கவனமாக இருந்தாலே விசேஷங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்களாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கவனமாக இருந்தீங்கனாலே வெற்றி. துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபான் உங்களோட 7ஆம் பாவம் அப்படிங்கிற கலத்திர பாவத்தில் இருக்கார். சந்தோஷமான நாள். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருந்தனாலே கப்சிப் சரியா. மற்றபடி இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கலாம் ஜாலிலோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. உத்தியோகம் சரி, தொழிலாபரம் சரி, இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி குடும்ப பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். மற்றபடி நீங்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல் டேயாக மாறும். மற்றபடி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழல் பள்ளியில் இருக்கும், அதாவது ஸ்கூலில். மற்றபடி இன்றைக்கி காலேஜ் போகிற பசங்களுக்கும் அப்படி தான். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நல்ல கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்குங்க. மூத்த வயதை சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபான் உங்களோட பகிர்வு ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். சந்தோஷம். இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை அழகாக செய்வீங்க பாருங்கள். ஆஹா, அதுதாங்க முக்கியம். சரியா. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் காலேஜில் படித்தாலும் சரி, ஸ்கூலில் படித்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. என்ன, இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உறவினர்கள் யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகிர்வு ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூப்பராக இருப்பீங்க. கவனமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க. ஒவ்வொரு வேலைகளிலையும் உங்களுக்கு பரபரப்பே இருக்காது. பொறுமையாக செஞ்சால் நல்லது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது. இன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். சந்திர பகவான் உங்களோட சுகபாவம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் தான் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி நல்லபடியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா. பரபரப்பாக இருக்கேங்கிறதுக்காக வேலைக்கு சாப்பிட்றதெல்லாம் அப்படியே மறந்துட்டு வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். சரியா. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அந்த சாப்பாட்டு வேலையில் கரெக்டாக இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா பரவாயில்ல, 1:30 மணி 2 மணிக்கு சாப்பிட்ருங்க. அதுக்காக சில பேர் 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. 4 மணி 5 மணி சாயந்தரம். அதெல்லாம் தப்பு. சரியா. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. அதாவது தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ண முடியும்? தலைவலி சின்ன தலையை தூக்கி போட்டுற முடியுமா? முடியாது. அதுமாதிரி உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சுக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா. ஆக மொத்தம் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.
மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட சுகபாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்துக்கு ஒரு பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. அரசியல்வதில் கலைத்துறை நண்பர்களும் கேட்கவே வேண்டாம். இன்றைக்கி சூப்பர். அதெல்லாம் அவங்க உபயோகப்படுத்திக்கணும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான நாள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.